கோவாவில் நடந்த 5வது ஓபன் கராத்தே இன்டர்நேஷனல் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த வீரர்கள் 8 தங்கப்பதக்கம் மற்றும் 11 வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை. 6 வயது சிறுமி தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். சாதனை படைத்து திரும்பிய வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கோவாவில் உள்ள மனோகர் பார்லிக்கர் இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 5வது ஓபன் கராத்தே இன்டர்நேஷனல் போட்டி. இதில் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான கராத்தே வீரர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த கராத்தே வீரர் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஓபன் போட்டியில் கலந்து கொண்டனர். கட்டா மற்றும் சண்டை பிரிவில் நடந்த போட்டியில் சென்னையைச் சேர்ந்த 9 மாணவர்கள் தங்கப்பதக்கமும் 11 மாணவர்கள் வெள்ளிப் பதக்கமும் 8 மாணவர்கள் வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர். இதில் பிரனிஷா என்ற 6 வயது சிறுமி சண்டை பிரிவில் தங்கம் மற்றும் கட்டா பிரிவில் வெள்ளிப் பதக்கம் என 2 பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளார். சாதனை படைத்து இன்று சென்னை விமான நிலையம் திரும்பிய கராத்தே வீரர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த கராத்தே மாஸ்டர் பாலு, பிரபாகரன், ஜெகதீசன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி மாணவர்கள் தெரிவித்தனர். 5th ஷோட்டோகான் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் கோவாவில் நடந்ததுங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு அருகில் உள்ள நாடுகளில் இருந்தும் நேபாள், பூட்டான், இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தும் பல்வேறு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 6 வயது முதல் 21 வயது வரை 6 கேட்டகரியில் கலந்துக்கிட்டாங்க. சப் ஜூனியர், கேடட், ஜூனியர், அண்டர் 21, சீனியர் உள்ளிட்ட ஓப்பன் கேட்டகரியில் கலந்துக்கிட்டாங்க. எங்களுடைய தமிழ்நாடு சார்பாக 15 மாணவர்கள் வந்து இந்த சர்வதேச போட்டியில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 கோல்டும் 11 சில்வரும் 8 பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணி தமிழகத்துக்கு வந்து பெருமையை சேர்த்துருக்காங்க. எல்லா மாணவர்களும் குறைந்தபட்சம் 6 மாதத்து 8 மாதம் தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. கடந்த 2 மாதமாக இரவு நேரங்களையும் சேர்த்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு பயிற்சி அளிக்க உறுதுணையாக இருந்த சென்சாய் பிரபாகரன், சென்சாய் பாலு, சென்சாய் ராஜ்குமார், சென்சாய் ஜெகதீஷன், சென்சாய் வினோத்குமார் உள்ளிட்ட அனைத்து பயிற்சியாளர்களும் தமிழ்நாடு சார்பாக மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்க விரும்பப்படுறேன். மாணவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்காப்புன்றது ஆண் குழந்தையிலேருந்து பெண்கள் எல்லாருக்குமே தேவைப்படுது. இந்த கராத்தே பயிற்சியை எல்லா இடத்துலையும் கொடுக்கறதுக்கு பள்ளிகளில் நிறைய ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். இதை சார்ந்து விளையாட்டு உள்ஒதுக்கீட்டில் இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் நிறைய மாணவர்கள் பயிற்சி எடுக்கவும் உறுதுணையாக இருக்கும். தற்காப்பு சார்ந்து மட்டும் இல்லாமல் விளையாட்டு சார்ந்தும் நிறைய உதவிகளை செய்யணும்னு அரசாங்கத்திட்ட நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு 9வது படிக்கக்கூடிய மாணவர்கள் 12வது படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் ஸ்கீமில் கொடுக்குறாங்க. இதை வந்து 1வது படிக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளே கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பாலியல் சீண்டல்கள் எல்லா கட்டத்திலையும் இருக்குது. இதை வந்து அரசாங்கம் இன்னும் கவனத்தில் கொண்டு வந்து அரசு பள்ளிகளில் எல்லாமே கொடுத்தாக்கா நல்லா இருக்குன்றதை எங்கள் அசோசியேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் வேக நாகராஜன், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு.